இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். லுசர்ன் மாகாணத்தில் பல போக்குவரத்து விபத்துகள் பதிவு. நவம்பர் 14 முதல் குளிர்காலத்திற்காக கோத்தாட் பாஸ் சாலை மூடப்படும். சூரிச் விமான நிலையத்தில் ஒரு குழந்தை உட்பட 10 பேர் கைது. பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்ட சுவிஸ் முன்னாள் நீதிபதிக்கு தண்டனை. சுவிஸ் கிராமம் ஒன்றில் மக்களை காலி செய்ய அதிரடி உத்தரவு. சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் GmbH. 2,50,000 பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள். இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் GmbH. சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா? அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரைவானதுமான சேவைக்கு ஏரோ கொரியரை நாடுங்கள். உங்கள் உறவு எங்களால் இணைகிறது. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ் கிராமம் ஒன்றில் வாழும் மக்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்குள் கிராமத்தை காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சுவிஸ் கிராமமான பிரான்சில் வாழும் மக்களை உடனடியாக ஊரை காலி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதற்கு காரணம் அவர்களுக்கு ஒரு பெரும் அபாயம் உருவாகியுள்ளது. சுவிஸ் கிராமமான பிரான்ஸ் மலை ஒன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. பொதுவாகவே அந்த மலையிலிருந்து அவ்வப்போது பாறைகள் உருண்டு வருவதுண்டு. தற்போது மீண்டும் பாறைகள் உடைந்து உருண்டு வரும் அபாயம் உள்ளதை தொடர்ந்தே அந்த கிராம மக்கள் உடனடியாக வீடுகளை காலி செய்ய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்முறை மனிதர்கள் மாத்திரமல்ல, கால்நடைகளையும் கிராமத்திலிருந்து வெளியேற்ற அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர். அவர்கள் குறைந்தது இன்னும் 2 மாதங்களுக்கு தங்கள் வீடுகளுக்கு திரும்ப வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அந்த கிராம மக்கள் தவிர்த்து புதிதாக வேறு யாரும் கிராமத்துக்குள் வர அனுமதியும் மறுக்கப்பட்டுள்ளது. பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்ட சுவிட்சர்லாந்தின் முன்னாள் நீதிபதிக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நீதிபதி பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்டமை நிரூபிக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டது. தொழில் பயிலுனர் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அச்சுறுத்தியதாக கிராபன்டன் நீதிமன்றின் முன்னாள் நீதிபதிக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டது. குறித்த நீதிபதிக்கு 23 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் $2,300 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிச் விமான நிலையத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 9 பேர் போலி பாஸ்போர்ட் மூலம் அயர்லாந்தின் டப்ளின் நகருக்கு செல்ல முயன்றனர். உண்மையான ஆவணங்களுடன் டோஹாவிலிருந்து சூரிச் சென்றதாக சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் டப்ளின் பயணத்திற்கு அவர்கள் போலி ஆவணங்களை வைத்திருந்தனர். அவை பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டின் போது கண்டுபிடிக்கப்பட்டன. ஸ்வீடிஷ் சோமாலிய இரட்டை குடியுரிமை கொண்ட 39 வயதுடைய நபரும் கைதானார். சோமாலியா மற்றும் கென்யாவை சேர்ந்த 2 முதல் 50 வயதுக்குட்பட்ட 9 பேருக்கும் டப்ளின் நகருக்குள் நுழைய போதுமான ஆவணங்கள் இல்லாததால் போலி பாஸ்போர்ட்டை அவர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர் வேறு கடத்தல் வழக்குகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதால் போலீசார் தற்போது அவரிடம் விசாரணை நடத்துகின்றனர். பெடரல் சாலைகள் அலுவலகமான பெட்ரோ நவம்பர் 14, 2024 வியாழன் முதல் மாலை 6 மணிக்கு குளிர்காலத்திற்காக கோத்தாட் பாஸ் மூடப்படும் என்று அறிவித்துள்ளது. இதன் பொருள் கோத்தாட் கணவாய்க்கு மேலான சாலை இனி வசந்த காலம் வரை அணுக முடியாது என்பதாகும். அடுத்த சில நாட்களில் வெப்பநிலை கடுமையாக வீழ்ச்சியடையும். அத்துடன் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதால் சாலை நிலைமைகள் ஆபத்தானதாக இருப்பதால் மூடப்பட்டுள்ளது. அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக ஊரி மண்டலத்தின் கட்டுமானத் துறையோடு இணைந்து குளிர்காலத்திற்காக மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த மூடலானது கோட்ஹார்ட் வழியாக செல்லும் பாதையை மாத்திரமே பாதிக்கிறது. கோத்தாட் சாலை சுரங்கப்பாதை திறந்த நிலையில் உள்ளது என்பதும் அதை வளமை போன்று பயன்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவின் மூலம் ஊரி மாகாணத்தில் உள்ள அனைத்து ஆன்லைன் பாஸ்களும் ஓவரால் பாஸ் தவிர இப்போது குளிர்காலத்திற்காக மூடப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் பனியின் அளவை பொறுத்து ஏப்ரல் பிற்பகுதியிலும் ஜூன் மாதத்திலும் பாஸ்கள் மீண்டும் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். சுவிஸ் சேகர் பதிப்பகம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம். அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிஸ் சேகர் பதிப்பகம். உங்களின் ஆயுள் காப்பீடு, வாகன காப்பீடு, வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ். லுசர்ன் மாகாணத்தில் பல கடுமையான போக்குவரத்து விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாக லுசர்ன் கண்டோன் போலீசார் அறிவித்துள்ளனர். உல்வில் பகுதியில் சுமார் மாலை 6:30 அளவில் 12 வயது சிறுமி ஒரு லொரியின் பின்னால் தெருவில் ஓடும்போது பிரதான தெருவில் கார் மோதியது. சிறுமி காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்தின் காரணமாக சொத்து சேதம் தோராயமாக 5,000 பிராங்குகள் வரை இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது.
மேலும் கொக்டோவ் குதியில் மாலை சுமார் 5:30 அளவில் வால்டெஹ்தராசவில் ஒரு வளைவில் நேருக்கு நேர் ஏற்பட்ட விபத்தில் ஒரு கார் ரயில் தண்டவாளத்தில் வீசப்பட்டிருந்தது. இருவர் காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் விபத்தை ஏற்படுத்தியவரின் சாரதி அனுமதி பத்திரம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பொருட்சேதம் சுமார் 25,000 பிராங்குகள் ஆகும். தீயணைப்பு படையினர் பணியில் ஈடுபட்டதால் ரயில் போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டது. இதேவேளை மற்றொரு விபத்தானது புஹ்ரைன் பகுதியில் பிற்பகல் 4 மணி அளவில் A14 நெடுஞ்சாலையில் 2 கார்கள் மோதிக்கொண்டன. ஒன்று மத்திய தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது. பின்னர் ஒருவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த விபத்தின் காரணமாக சொத்து சேதம் சுமார் 30,000 பிராங்குகள் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஓரினச் சேர்க்கையாளரான ஈரானிய நபரின் புகலிட கோரிக்கையை நிராகரித்ததற்கென பிரான்சில் உள்ள ஸ்ட்ராஸ்பர்கில் உள்ள மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் விமர்சித்துள்ளது. இந்த நபர் தனது பாலியல் நோக்குநிலை காரணமாக ஈரானில் தனது சொந்த குடும்பத்தினரால் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அவர் 2019 சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோரி விண்ணப்பித்தார். ஆனால் அவரது கோரிக்கை இடம்பெயர்வுக்கான மாநில செயலகத்தால் நிராகரிக்கப்பட்டது. அவரது வாக்குமூலங்கள் நம்பகமானவை அல்ல என்று அவர்கள் கூறினர். மேலும் சுவிஸ் நீதிமன்றங்கள் இந்த முடிவை உறுதி செய்தன. எனினும் இந்த முடிவை ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் ஏற்கவில்லை. அவரை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவது மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று கூறியது. இதன் விளைவாக இந்த வழக்கை எதிர்த்து அவர் செய்த செலவுகளுக்காக நீதிமன்றம் அவருக்கு 7,000 யூரோக்கள் இழப்பீடு வழங்கியது. பாலியல் நோக்குநிலை காரணமாக அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நபர்கள் புகலிட வழக்குகளில் கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பது இந்த தீர்ப்பு வலியுறுத்துகிறது. கண்டோன் கிராபன்டனில் நவம்பர் 13, 2024 புதன்கிழமை அன்று பேருந்து நிறுத்தத்தில் சாம்னானில் ஒரு குழப்பமான சம்பவம் நடந்தது. ஒரு நபர் ஒரு குழந்தையை தாக்கி அந்த குழந்தை காயங்களுக்கு உள்ளாகியிருந்தது. இந்த தாக்குதல் இன்று காலை 7:30 அளவில் இடம்பெற்றது. 52 வயதுடைய நபர் ஒருவர் சாம்னானில் உள்ள முசல்லா பேருந்து நிலையத்துக்கு சென்று திடீரென ஒரு குழந்தையை தாக்கியதோடு தெரியாத பொருளால் தலையிலும் தாக்கியுள்ளார். தாக்குதலுக்கு பின்னர் அந்த நபர் வீடு திரும்பியுள்ளதோடு வாக்குமூலம் அளிக்க போலீசை அழைத்தார். காயமடைந்த குழந்தையை அந்த பகுதி மக்கள் அவசர சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவரிடம் அழைத்து சென்றனர். பின்னர் காயங்களின் தீவிரம் காரணமாக உடேகா ஹெலிகாப்டர் குழந்தையை கூரியில் உள்ள பிரதான மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. காலை 11:30 மணி அளவில் போலீசார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த நபரை கைது செய்தனர். அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் குற்றவியல் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள். அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.